ஒரு தற்கொலை எண்ணத்தோட சில பேர் அப்படியே ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஒன்றும் பெருசா காரணம் இல்லைனாலும் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ எவ்வளோ பேசினாலும் அவங்கள சரி பண்ண முடியலன்னா அவங்களுடைய மூலாதார சக்கராவை நம்ம தூய்மைப்படுத்தி விட்டோம்னா அடுத்தவங்களுக்கும் நம்ம பண்ண முடியும். படுத்தி விட்டுட்டோம்னா தூய்மைப்படுத்தின பிறகு அவங்களுக்கு அந்த தற்கொலை எண்ணமே வராது. இது கண்கூடாக நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொரு சக்கராவும் என்னென்ன கவனிக்குது நம்ம உடம்புல மனசுலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சக்கராக்களை தூய்மைப்படுத்தும் போது பளிச்சுன்னு அந்த சக்கராக்கள் மலரும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். காரணமே இல்லாத ஒரு சந்தோஷம் மனசுல வரும். அதனால நமது சக்கரா தியானம் வகுப்பு அடுத்து நடக்கவிருக்கிறது. ஆன்லைன் வகுப்பு தமிழ்ல. கண்டிப்பாக கலந்துக்குங்க. ஏன்னா இது உங்க உடம்பை பத்தி உங்க மனதை பற்றி தான். இந்த சக்கராஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா புரிஞ்சுட்டு அதை நல்லா ஈஸியா நம்ம தியானத்தை போட்டு கேட்டு தூய்மைப்படுத்திடலாம். நமது சக்கரா தியானம் ஒரு அற்புதமான தியானம். அந்த தியானத்தை கேட்டு முடிக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, கடைசியில நீங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள்னு சொல்றீங்க, திறக்கவே முடியல அம்மா. ஏன்னா சக்கராஸ் தூய்மையாகும் போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த சக்கரால அழுக்குகள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அழுக்குகள்னு நான் சொல்றது நெகட்டிவ் எனர்ஜிஸ், அது இருக்கும்போது மனம் அப்படியே ஒரு எரிச்சலோட இருக்கும். தேவையில்லாத கோபம் வரும், காரணம் இல்லாம ஒரு எரிச்சல். இதுக்கெல்லாம் காரணம் சக்கரால இருக்கிற அழுக்குகள் தான்.